ஹாய். யூடியூப் அல்காரிதம் என்ன ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் புரியும். ஆக்சுவலாக அல்காரிதம் 3 விதமாக ஒர்க் பண்ணும். 1 செக்கிங், 2 புஷ், 3வது கால்குலேஷன். இந்த 3 ஒர்க்கும் சேர்ந்து தான் உங்கள் வீடியோவுக்கு வியூஸ் வரணுமா வர வேண்டாமா, இதை யாருக்கெல்லாம் புஷ் பண்ணணுன்ற எல்லா கால்குலேஷனும் நாம் அல்காரிதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் வீடியோவுக்கு என்ன வியூஸ் வரணும், யார் வரணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப்பை அல்காரிதம் பண்ணும். நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் அல்காரிதம் ஹெல்ப் பண்ண தான் செய்யும். இப்போ ஃபஸ்ட்டு அல்காரிதம் செக்கிங்னா என்னென்னு பார்த்தோம்னா, அல்காரிதம் செக்கிங்கிறது நம்ம ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோ எத்தனை நிமிஷம் டியூரேஷன் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணும். ரெண்டாவது செக்கிங் வந்து நம்ம அல்காரிதமுக்கு எந்த ஒரு லாங்குவேஜும் தெரியாது. நம்ம யூஸ் பண்ணுற கேப்ஷனை யூஸ் பண்ணோம். அதை லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரணுன்றதை ரெண்டாவது முறையாக செக் பண்ணோம். அதே இதை 3வது டைம் எப்படின்னா, அந்த வீடியோவுக்கு நம்ம எந்த மாதிரி தம்ப்நெயில் வச்சுருக்கோம், அந்த தம்ப்நெயிலோட டீட்டெயிலிங் எப்படி இருக்குது, அந்த தம்ப்நெயிலில் ஏதாச்சும் ஹூக் இருக்கா அப்படின்றத 3வதாக செக் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட்டு அதை பண்ணக்கூடிய செக்கிங். அடுத்த அல்காரிதத்தோட 2வது ஒர்க்கு, நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோன்னா அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஃபுல்லாக செக் பண்ணிடும். அதை 2வது ஸ்டெப்பாக அது புஷ் பண்ணும். அது எந்த மாதிரி புஷ் பண்ணுன்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம், அது எத்தனை லென்த்து, அது யார் பார்க்கணும், அது எதுக்காக பார்க்குறாங்க, எந்த மாதிரி வியூவர்ஸ் இந்த மாதிரி ஒரு வீடியோ வரணுன்றதுக்காக எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஹோம் பேஜில் போய் காட்டும். இந்த மாதிரி நாங்கள் பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோவை தேடிக்கிட்டு இருக்கீங்க, புது வீடியோ ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, இதை பார்த்து அதை நீங்களும் கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அதை பாருங்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் அவங்களுக்கு காட்டும். புஷ் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு வீடியோவுக்கு நீங்கள் நியூஸ் சேனலாக இருந்தீங்கன்னா 3000 தடவை அந்த புஷ் போகும். அந்த புஷ் போகிறத வச்சு தான் அதோட அடுத்த ஸ்டெப்பாகவே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அல்காரிதம். அடுத்ததாக 3வது ஸ்டெப் கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் தான் உங்கள் வீடியோவுக்கு அடுத்து அந்த புஷ் வேலை செய்யணுமா எல்லாத்தையுமே இந்த கால்குலேஷன் தான் பார்க்கும். இந்த கால்குலேஷன் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப டஃப்பு. இதை சமாளிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமும் கூட. இந்த கால்குலேஷன் என்ன வேலை பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு செக்கிங். அதை அல்காரிதம் ஒரு அளவு முடிச்சிருச்சு. செக்கிங் முடித்து அதனால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதுக்கு புஷ்ஷு கொடுத்துருச்சு. நீ புஷ் பண்ணிக்கோ, இது எந்த அளவுக்கு நீ போகுதோ அந்த ரிசல்ட்டை வந்து கால்குலேட்டிங் பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்தோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3000 பேருக்கு எப்பயுமே புஷ் ஆகும். அந்த 3000 பேர்த்தில் எத்தனை பேர் உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி கிளிக் பண்ணி பார்க்கணுன்னா ஹோம் பேஜில் வரும். அந்த ஹோம் பேஜை வச்சு கிளிக் பண்ணணுன்னா ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அவங்க கிளிக் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட தம்ப்நெயில் இருக்கணும். அந்த தம்ப்நெயிலை வச்சு தான் அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஆவரேஜாக நீங்கள் நியூஸ் சேனலாக இருந்தாலே 30லேருந்து 1 நிமிஷத்துக்கு உங்கள் வீடியோ சாலிடாக பார்ப்பாங்க. அப்படி அந்த 30லேருந்து 1 நிமிஷத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு ஹூக் கொடுத்துருக்கணும். எப்படி புதுசாக வந்து பார்க்குறவங்கள எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டேபிளாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க வைக்கணுன்றத அந்த கால்குலேஷன் வந்து செக் பண்ணும். அந்த கால்குலேஷன் அது மட்டும் பார்க்காது. உங்கள் வீடியோ இப்போ 3000 பேருக்கு பார்க்குற மாதிரி புஷ் பண்ணியிருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 பேர் வீடியோ பார்த்துருக்காங்க. அந்த 500 பேர்த்தில் எத்தனை பேர் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்தில் போயிட்டாங்க, யார் ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் போயிட்டாங்க, எவ்வளோ தூரத்தில் இது ஸ்கிப் ஆகிருக்குது, அந்த மாதிரி கால்குலேஷன் பெருசாக பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கால்குலேஷனை வச்சு சிடிஆர் கொடுக்கும். அதுவுமே அல்காரிதத்தோட சேர்ந்து தான். சிடிஆர்கிட்ட போய் கொடுக்கும். இது மொத்தமாக 500 பேர் பார்த்துருக்காங்க, இதுக்கு ஆவரேஜாக எத்தனை நிமிஷம் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுக்கும். அதுக்கு அது ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்கும். அப்புறம் அந்த கால்குலேஷன் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, இதுக்கு எவ்வளோ லைக்ஸ் வந்துருக்குன்றதை கால்குலேட் பண்ணும். அடுத்து சப்ஸ்கிரைப் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்றது கால்குலேட் பண்ணும். அடுத்து கமெண்ட் பண்ணது எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணும். கமெண்ட் பண்ண கமெண்ட்டுக்கு இமிடியேட்டாக அந்த அத்தாராக இருக்கவங்க எத்தனை கமெண்ட்டுக்கு ரீப்ளே பண்ணியிருக்கான்றதையும் பார்ப்போம். இது எல்லாத்தையும் பார்த்து முடித்து, இதெல்லாம் பெரிய ப்ராசஸ். இது எல்லாத்துலேயுமே நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் மேலே வந்தால் மட்டும்தான் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோ வைரலாக ஆகும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பேத்துக்கு போகும். ஆனால் இதில் சிடிஆர் வந்து 100%க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வைரல் வீடியோ. அது டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஹூக் கொடுத்துருக்கணும், குவாலிட்டி கொடுத்துருக்கணும், எல்லாமே கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்தோன்னா அதிகபட்சமான மக்கள் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது
அவங்க லைக் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும்போது அல்காரிதம் நமக்கு இன்னும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். என்ன இருந்தாலும் அல்காரிதம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் இதில் பெரிய ரூல் என்னென்னா, நம்ம இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணுறோன்னா அது உடனே எல்லாருக்கும் போகாது. ஃபஸ்ட்டு நடக்கிற அந்த செக்கிங் வந்து அந்த ப்ராசஸ் 2 நாளைக்கு நடக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பேர்த்துக்கு அது புஷ் ஆகும். புஷ் ஆகுறது எத்தனை நாளைக்கு ஆகும்னா, கரெக்டாக ஒரு 3000 பேர்த்துக்கு புஷ் ஆகிற வரைக்கும் நல்லா புஷ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷனுக்கு போயிடும். இந்த நான் என் வேலையை முடிச்சிட்டேன், செக்கிங் வந்து என்ன கொடுக்கணும், நான் என் வேலையை முடிச்சிட்டேன், புஷ்ஷுட்டு கொடுத்தேன், அடுத்து நீ புஷ்ஷு, நீ இந்த வேலையை முடிச்சு நீ கால்குலேஷன்ட்டு கொடுத்துக்கணும். கால்குலேஷன் அதுக்கப்புறம் இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரும். நம்ம அந்த வீடியோவுக்கு எந்த லைக்கோ, எந்த கமெண்ட்டோ, எந்த சப்ஸ்கிரைபனோ வரலைன்னா அங்கே தான் வீடியோ செத்து போயிடும். அதுக்காக நம்ம அல்காரிதத்தை எந்த இடத்துலையும் குறை சொல்லக்கூடாது. நம்ம போகிற வீடியோவோட குவாலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இது மாதிரி யூடியூப் சம்மந்தப்பட்டமாக புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் சம்மந்தப்பட்ட ஆல்ரெடி ஒரு 10 வீடியோ போட்டிருக்கேன், அதை எல்லாத்தையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.